இந்த கேடுகட்ட கும்பல் கையில நாடு சிக்கிச்சுன்னா இந்தியா எப்படி நாசமா போயிருக்கோ அது போலதான் அமெரிக்கா. அமெரிக்காக்குள்ள சட்டப்பூர்வமாக இருப்பவர்கள் சட்டப்பூர்வமாக இல்லாம எந்த டாக்குமெண்ட் இல்லாம வித்தவுட்ல உள்ள வந்தவங்க இவங்களெல்லாம் வெளியேற்றுவதற்கான ஒரு கையெழுத்தை போட்டிருக்காரு. குடும்பங்களை உடைக்க நினைத்தேன். யாரு? ட்ரம்ப் சொல்றாப்ல. குடும்பங்களை பூரா உடைச்சு விட்டுறலாம்னு நினைச்சேன். ஆனா உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, உடைக்கலாம் வேணாம், உன் பிள்ளைகளோட சேர்ந்து நீ வெளியேறிடு அப்படின்னு அர்த்தம். வணக்கம் தோழர்களே. அமெரிக்காவில் ஒரு பதற்றமான சூழல் காணப்படுதுங்க. 18,000 இந்தியர்கள் நாடு கடத்தப்பட உள்ளாங்க. பல குடும்பங்களில் இருக்கிற குழந்தைகள் நாடு கடத்தப்பட இருக்கிறாங்க. ஒரு பெரிய பேர் அதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கிறது இந்த சம்பவங்கள். ஒரே ஒரு கையெழுத்து, ட்ரம்ப் போட்ட ஒரே ஒரு கையெழுத்து ஒட்டுமொத்த அமெரிக்காவில் வாழக்கூடிய வெளிநாட்டினருடைய தலையெழுத்தை புரட்டி போட்டுருச்சு. ட்ரம்ப் ஒரு பழமைவாதி, உங்களுக்கு நல்லா தெரியும். மோடி தான் ட்ரம்ப். இன்னொரு வருஷம் மக்களை குறித்த எந்த அக்கறையும் இருக்காது, வளர்ச்சியை குறித்து எந்த அக்கறையும் இருக்காது. பழமைவாத மூளையோடு என்ன முடியுமோ அதை செய்து கொண்டே இருப்பார்கள். இந்த கேடுகட்ட கும்பல் கையில நாடு சிக்கிச்சுன்னா இந்தியா எப்படி நாசமா போயிருக்கோ அது போலதான் அமெரிக்கா. நீங்க எங்க இருந்து இதை ஆரம்பிக்கலாம்னா, போன தேர்தலுங்க கமலா ஹாரிஸும் இவர் தான் நின்று போட்டி போடுறாங்க. கமலா ஹாரிஸ் தோல்வி அடைகிறார், இவர் வெல்றாரு. என்னையா அடிப்படையில அப்படின்னு பார்த்தா ஒரு சின்ன முக்கியமான விஷயம் அங்க நடந்துச்சு. கமலா ஹாரிஸினுடைய பரப்புரை பிரச்சாரத்துல ஒரு முக்கியமான இடத்தை அவங்க வைக்கிறாங்க. அங்கெல்லாம் கருக்கலைப்பு சட்டம் இல்லை. கிறிஸ்தவ நாடுகளில் கருக்கலைப்பு சட்டம் பொதுவா இருக்காது. காரணம் என்ன அப்படின்னா, கருக்கலைப்பு என்பது கடவுளுக்கு எதிரானது என்ற நம்பிக்கை அவர்களுக்கு உண்டு. எனவே கருக்கலைப்பது மத அடிப்படையில குற்றச்செயல் என்று அவர்கள் கருதினாங்க. ஆனா இந்த கமலா ஹாரிஸ் முற்போக்காளர். ஏன்னா போன ஆட்சி ட்ரம்ப் ஆட்சி முடிஞ்சு பைடன் வந்த உடனே ட்ரம்ப் பண்ணி வச்ச குளறுபடிகள்லாம் தூக்கி குப்பையில போட்டவர் பைடன். பழமைவாத சட்டங்கள் எல்லாம் தூக்கி குப்பையில போட்டார். அதுக்கப்புறம் தான் நாடு நிம்மதியா இருந்துச்சு. திரும்ப ட்ரம்ப் வந்து ஒரு பெரிய உள்ளடி வேலையை பார்த்து விட்டாரு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, கமலா ஹாரிஸ் தன்னுடைய பரப்புரை பிரச்சாரத்துல பெண்கள் பக்கம் நின்று எப்படியாவது பெண்களுக்கு கருக்கலைப்பு சட்டத்தையாவது வாங்கி கொடுத்துடணும்னு முன்வைக்கிறாங்க பிரச்சாரத்துல. இது ஒரு பெரிய பின்னடைவை அவர்களுக்கு உருவாக்கியது. அங்க இருக்கிற பழமைவாதிகள் இவருக்கு எதிராக பிரச்சாரத்தை பெரிய அளவில் இதை வச்சே முடிச்சிட்டாங்க. ஆனால் அங்க இருக்கிற செயல்பாட்டாளர்கள், முற்போக்காளர்கள், பெண்கள் இவருடைய பேச்சை கொண்டாடினாங்க. அப்புறம் பணக்காரங்களுடைய உதவியோட பலகட்ட நாடகத்தோடு ட்ரம்ப் ஒரு வழியா ஜெயிச்சிட்டாரு. ஜெயிச்சுட்டு வந்தோடனே அவர் முதல் போட்ட கையெழுத்து களை எடுக்கிற கையெழுத்து. அது என்ன களை எடுக்கிற கையெழுத்து? அமெரிக்காக்குள்ள சட்டப்பூர்வமாக இருப்பவர்கள் சட்டப்பூர்வமாக இல்லாம எந்த டாக்குமெண்ட் இல்லாம வித்தவுட்ல உள்ள வந்தவங்க இவங்களெல்லாம் வெளியேற்றுவதற்கான ஒரு கையெழுத்தை போட்டிருக்காரு. இதன் மூலமாக இந்தியர்கள் 18,000 பேர் வெளியேற்றப்படும் அபாயத்துல இருக்காங்க. பல குடும்பங்கள் உடைக்கப்படுகின்ற அபாயத்தில் இருக்கு. அதையே உடைக்கிறாங்க. அவர் திடீர்னு போட்ட சட்டத்துல அங்கேயே குழந்தை பிறந்திருக்கலாம். நீ அங்க வேலை பார்க்கிற H1B விசாவோ L1 விசாவோ வச்சு நீ வேலைக்கு போயிருப்ப. இதெல்லாம் டெம்பரவரி விசாஸ். இதை வச்சு நீ வேலைக்கு போயிருப்பா, அதை ரெனியூவல் பண்ணி அங்க இருக்கிற வாழ்க்கையை அப்படி ஓட்டியிருப்பா. அங்க போனோடனே குழந்தை பிறந்திருக்கும், அந்த குழந்தை அங்கேயே படிக்கும், இப்படி வாழ்க்கை ஓட்டிட்டு இருக்கும். கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. நிரந்தர குடியுரிமை பெறுவதற்கான ஒரு கார்டு தான் கிரீன் கார்டு. இந்த கிரீன் கலர்ல அந்த கார்டு இருந்தனால அதுக்கு அப்படி ஒரு பேர். அது குடியுரிமை கொடுக்குற ஒரு சின்ன ஆவணம் தான் கிரீன் கார்டு. இது யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா, அந்த ஊர்ல அவங்களுடைய சொந்த மக்கள் அமெரிக்கர்கள், அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கும். அடுத்து யாரு கிடைக்கும்னா, அமெரிக்க குடியுரிமை பெற்று இருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அதாவது கிரீன் கார்டு வச்சிருக்கிற ஒருத்தரை திருமணம் பண்ணிக்கிட்டவங்க, அல்லது பூர்வமா அந்த ஊர்க்காரங்களை கல்யாணம் பண்ணிக்கிட்டா அவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்கிறது ஈஸியா இருக்கும். அவங்க அமெரிக்க குடியுரிமை பெறுவதும் எளிமையா இருக்கும். இதுதான் அங்க இருக்கிற ப்ராசஸ். H1B அல்லது L1 இந்த 2 விசாவும் தொழிலுக்காக, வியாபாரத்திற்காக அங்க போறவங்க, கலைகளுக்காக அங்க போறவங்க, ஒரு டெம்பரவரியா ஒரு 3 மாசம் 4 மாசம் அங்க படிக்கிறதுக்கு போறவங்க, ஒரு ட்ரைனிங்க்கு போறவங்க, இவங்களுக்கெல்லாம் கொடுக்கப்படுகிற விசா தான். இது ஒரு 3 மாசத்துல தொடங்கி 3 மாசம் வரைக்கும் இருந்துக்கலாம், 5 வருஷம் வரைக்கும் இருக்கலாம். அதுக்கேற்ற மாதிரி ப்ராசஸிங் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸ்பெஷலா கிரீன் கார்டு கொடுப்பது உண்டு. இப்ப நம்ம சுந்தர் பிச்சை மாதிரி ஒரு அறிவாளியா இருக்கிறாங்க, ஒரு துறையில வல்லுநரா இருக்கிறாங்க, ஒரு கிரீன் கார்டு கவர்மெண்ட் கொடுக்கும். ஒரு மிகப்பெரிய தொழிலதிபரா இருப்பாரு, அவருடைய தொழிலை வளர்க்கறதுக்கு ஒருத்தரை கூப்பிடுவார். அவருக்கு அவரே பணம் கட்டி கிரீன் கார்டு வாங்கி கொடுத்துவார். இப்படி சில பல ப்ராசஸ் இருக்கு. நமக்கு தேவை H1B L1. இந்த விசா டெம்பரவரி விசா. இந்த விசால வேலை பார்த்துக்கிட்டே அங்க குழந்தைங்க பிறந்தா
அப்படியே சேர்ந்து ஒரு கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணா கிரீன் கார்டு கிடைச்சிருச்சுன்னா அந்த ஊர் குடிமகளாக மாத்திரலாம், குடிமக்களாக மாறலாம். இந்த கிரீன் கார்டு இருக்கு இல்லையா, அதுக்கு 100 வருஷம் ஆகும் என்று அதிர்ச்சி தகவலை போன கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இந்தியர் ஒருவர் பகிர்ந்திருந்தார். ரொம்ப வருஷம் ஆகும் போல இருக்கு, நிறைய பேர் அப்ளை பண்ணியிருக்கிறாங்க, 100 வருஷம் கூட ஆகலாம் அப்படின்னு ஒரு ட்வீட்டில் ஒரு இதை போட்டிருந்தார். அது பெரிய பரபரப்பை ஏற்படுத்துச்சு. ஆக ஒன்று புரிஞ்சுக்கணும், கிரீன் கார்டு வச்சிருக்கவங்க தவிர மற்ற எல்லாத்தையும் வீட்டுக்கு பற்றி விட போகிறாங்க. இப்போ L1 விசாவோ H1B விசாவோ வச்சிருக்கிறாங்க, ஒரு டெம்பரவரி விசான்னு சொல்லிக்கலாம், ஏன்னா வெறும் நம்பரா சொன்னால் உங்களுக்கு குழப்பமாயிரும். டெம்பரவரி விசா வச்சிருக்கிறவங்க அங்கே தங்கி சட்டப்பூர்வமாக அவங்க விசா வாங்கிட்டு தான் போயிருக்காங்க, தங்கலாம் அங்கே குழந்தை பெற்றுக்கிட்டாங்க, அங்கே படிக்குதுங்க. 20 வயசு 21 வயசு அந்த குழந்தைங்களுக்கு ஆயிருக்கும். இன்னும் இவங்களுக்கு கிரீன் கார்டு கிடைக்காம இருக்கும். இப்போ ட்ரம்ப் போட்டிருக்கிற சட்டத்துல இந்த குழந்தை அந்த நாட்டினுடைய குடியுரிமை இல்லை, பெறவில்லை. இந்த நாட்டின் குழந்தை அந்த குழந்தை இல்லை, எனவே அந்த குழந்தைய நாடு கடத்துங்கன்றார். அம்மா அப்பா விசாவோட அங்க உட்காந்துருக்காங்க. இந்த குழந்தை அந்த ஊர்லயே பிறந்ததுனால அதுக்கு விசா ஒன்றும் கிடையாது, அது மட்டும் படிச்சுட்டு கிடக்கு. இப்போ அந்த குழந்தை அந்த ஊர்ல இருக்க முடியாது, ஏன்னா அது எங்க குடியுரிமை பெறாத குழந்தை, அதை தூக்கி வெளியே போடுங்கன்றாரு ட்ரம்ப். இப்போ அந்த குடும்பத்துல இருந்து அந்த குழந்தை தூக்கி வெளியே போடணும். அம்மா அப்பா 2 பேரும் அங்க விசா வச்சு வேலை பார்த்துட்டு இருக்காங்க, சம்பாத்தியம் வாழ்க்கை எல்லாமே அங்கதான். அப்படின்னா குழந்தை தூக்கி அவன் சொந்த நாட்டுக்கு அனுப்புறது இருக்குல்ல, ரொம்ப கொடுமை இல்ல? குடும்பங்களை உடைக்க நினைத்தேன். யாரு? ட்ரம்ப் சொல்றாப்ல. குடும்பங்களை பூரா உடைச்சு விட்டுறலாம்னு நினைச்சேன், ஆனா உடைக்கிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஒரு வழி கொடுக்குறேன். அது என்ன அப்படின்னா, உடைக்கலாம் வேணாம், உன் பிள்ளைகளோட சேர்ந்து நீ வெளியேறிடு அப்படின்னு அர்த்தம். மொத்தமா நீ வெளியேறிட்டேன்னா உங்களை நாங்க குடும்பத்தை உடைக்காம வச்சுக்கலாம்ல, நீ அங்க போய் உன் பொழப்ப பார்த்துக்க அப்படின்னு அறிவிச்சுக்காரு. இது ஏற்கனவே சொன்னவர் தான் அவர். அப்ப என்ன புரியுது அப்படின்னா, நீங்க 2 பேரும் சட்டப்படி குடியுரிமை பெற்றவர்களாக இருந்தாலும் அங்க பிறக்கிற ஓன் குழந்தைக்கு குடியுரிமை இல்லை. சோ அந்த குழந்தைய வெளியே அனுப்பும் போது வேற வழி இல்லாம அங்க வாய்ப்பு இருந்தும் அங்க அவங்க தங்க முடிஞ்சும் கூட அந்த அம்மா அப்பா குழந்தைக்காக நாட்டை விட்டு வெளியேறி ஆகணும். இதுதான் ட்ரம்ப்போடைய திட்டம். இப்ப வெளியேறி ஆரம்பிச்சிருக்காங்க. இன்னைக்கு சட்டப்படி இல்ல, எந்த ஆவணம் இல்லாம உள்ள போயிருப்பாங்கல்ல இல்லீகலா, அப்படி கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் 90,000 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க 3 வருஷத்துல. ஏன்னா மோடி ஆட்சியில சோத்துக்கு வழி இல்லைங்க, வேலை வாய்ப்பு இல்ல. இங்க இருந்து மானங்கெட்டு போய் போறவரங்கிட்ட வாங்கி சொந்த வீட்டுல மரியாதை இல்லாம இருக்கிறதுக்கு ஏதோ ஒன்று செஞ்சு ஏதாவது ஒரு வாய்ப்பை உருவாக்கி அங்க போய் ஒரு 4 காசு சம்பாரிச்சுட்டு வந்தோமா நம்ம ஊர் ஆளுங்க போறாங்க. இந்த 3 ஆண்டுகள் மட்டும் 90,000 இந்தியர்கள் கைது செய்யப்பட்டிருக்காங்க. அதுல அதிகமா கைது செய்யப்பட்ட மாநிலம் ஆந்திரா, குஜராத், பஞ்சாப். இந்த 3 மாநிலங்களை சேர்ந்தவர்கள் அதிகமா கைது செய்யப்பட்டிருக்காங்க. ரொம்ப வேதனையா இருக்குங்க படிக்கும்போது. அப்ப ஏதோ ஒண்ணு அப்படி போய் எந்த விதமான டாக்குமெண்ட்ஸ் இல்லாம போய் மாறி அவங்க பூரா ஜெயில கிடக்குறாங்க. இப்போ அவங்களும் இப்ப நாடு கடத்தப்படுறாங்க. சரி, இதெல்லாம் நடக்க போகுதே, அரசு என்ன பண்ணும்? ஒரு நாட்டினுடைய அரசு என்ன பண்ணணும்? இதுல பல நாடு அரசு திரும்பலாம் பெற முடியாது அப்படின்னு சொன்னா, நாட்டுல நாங்க செய்திருந்த வாணிகத்தை எல்லாம் உடைக்கிடுவோம், பொருளாதார தடையை கொண்டு வருவோம் என்று அமெரிக்கா மிரட்டுது. இப்ப இந்தியர்களை நாங்க திரும்ப பெற முடியாதுங்க, அவங்க அங்கதான் இருக்கணும் அப்படின்னு நம்ம முரண்டு பிடிச்சா இந்தியாவோடு வர்த்தகத்தை நிறுத்திக் கொள்வோம் என்று மிரட்டுது. இன்னொரு பக்கம் வரியை ஏத்திடுவோம் மிரட்டுது. எரிபொருள்கள் ஏற்றுமதி பண்றாங்க இல்லையா, அந்த அமெரிக்காக்குள்ள இறக்குமதி செய்யப்படுகிற எரிபொருளுக்கு 25% வரி. நீங்க 100 ரூபாய்க்கு இறக்குமதி பண்ணீங்கன்னா 25 ரூபாய்க்கு வரி கட்டினா எம்பிட்டு காசு கட்டுறது? கனடா ஆப்ப வச்சு விட்டுருச்சு. என்ன யோ, நான் உன் நாட்டுல இருந்து பெருசா இறக்குமதி பண்ணல, என் நாட்டுல இருந்தா நீ இறக்குமதி பண்ணிட்டு இருக்க, உனக்கு தான் ரிசோர்ஸ் தேவைப்படுது, எரிபொருள் தேவைப்படுது, எரிவாயு அது இதுன்னு லட்சக்கணக்கான லிட்டர் நான் உனக்கு கொடுத்துட்டு இருக்கேன், பயங்கரமா நான் தான் உனக்கு சப்ளை பண்ணிட்டு இருக்கேன், வேணா நான் நிறுத்திக்கிறேன், இவ்வளவு வரி போட்டாலாம் என்னால கட்ட முடியாது, நான் நிறுத்திக்கிறேன், நீ ரஷ்யாக்காரங்கிட்ட வாங்கிக்க கிளம்பு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அதிர்ச்சியை ட்ரம்ப்புக்கு உண்டாக்கி இருக்காங்க கனடா நாடு. ட்ரம்ப் ஒரு முட்டா பீசுங்க, அப்படியே மோடிங்க. அங்க என்ன தெரியுமா பண்ணி வச்சிருக்காரு? திருநங்கைகள் அப்படின்னு ஒரு பாலினமே இருக்கக்கூடாது. பாலின புதுமையர் சொல்றாங்கல்ல, ஓர் பாலின ஈர்ப்பு இருக்கிறவங்க, 2 பாலினத்தோடும் ஈர்ப்பு வைத்திருப்பவர்கள், இவங்கெல்லாம் செல்லாதுன்னு அறிவிச்சிருக்காருங்க. இனிமேல் LGBTQ அப்படின்னு யாராவது வந்தீங்கன்னா உங்களுக்கு வேலை இல்லை என்று அறிவிச்சிருக்காரு. இப்போ ஓர்பாலின சேர்க்கையாளர்கள், இருபாலின சேர்க்கையாளர்கள், திருநங்கைகள், திருநம்பிகள் எவ்வளவோ பேர் இருக்கிறாங்க இந்த பாலின புதுமையர்ல. இவங்களுக்கு எல்லாமே நீ வேலை கிடையாது. 18,000 பேருக்கு மேல அமெரிக்க ராணுவத்துல திருநர்கள் இருக்காங்க, ஆண் பெண் 2 பேருமே இருக்கிறான்.
இப்ப அவங்க என்ன பண்றாங்க, அவங்களை எல்லாம் உடல் தகுதி இல்லைன்னு சொல்லி வெளியே அனுப்ப போறாங்க. இனிமேல் வேலையில இந்த எல்ஜிபிடி கியூக்கு வேலையே கொடுக்க கூடாதுன்னு சட்டம் போட்டாச்சு. இதுல பெண்கள் சிறையில இருந்த திருநங்கைகளை எல்லாம் ஆண்கள் சிறைக்கு மாற்றி இருக்கிறாங்க. எவ்வளவு கேடுகட்டத்தனம் பாருங்க. இந்தியா போன்ற மிக பிற்போக்கான நாட்டுல கூட பாலின சிறுபான்மையினருக்கான அடிப்படை உத்தரவை உச்சநீதிமன்றம் வழங்குது. அவ்வளவு பிரில்லியண்டா கொடுக்குறாங்க. எல்லா உயிரும் வாழ்றது தானங்க ஒரு நிலம். இஷ்டத்துக்கு உன்னுடைய நம்பிக்கைக்கு ஏற்ற மாதிரிலாம் வாழ முடியாதுல்ல. அது இந்தியா போன்ற நாடுகளே ரொம்ப பின்தங்கி, பொருளாதாரத்துல பின்தங்கிய நாடுகள் கூட சில சிறப்பான சட்ட ரீதியான நடவடிக்கைகளை பாலின சிறுபான்மையினருக்கு செய்யறாங்க. ஆனா அமெரிக்கா போன்ற நாட்டுல ஒட்டு மொத்தமா மாத்தி திருநங்கைகளை கூட்டிட்டு போய் ஆம்பளைங்க ஜெயில போட்டு அது ஒரு கலாட்டா ஓடிட்டு இருக்கு. ஆக ட்ரம்ப் ஆட்சி பொறுப்பேற்றதிலிருந்து மிகப்பெரிய பின்னடைவை அங்க சந்தித்திருக்காங்க. பல இந்தியர்கள் மூட்டை முடிச்சோட இந்தியாவுக்கு வரப்போறாங்க. இதையெல்லாம் கப்சிப்புன்னு வேடிக்கை பார்த்து நீங்க அனுப்புங்க அப்படின்னு தலையாட்டிட்டு குச்சமே இல்லாம ஒரு பீஸ் உட்காந்துருக்குன்னா அது நம்ம நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் கையை கட்டிக்கிட்டு வாங்க அனுப்புங்க, நாங்க பாத்துக்கிறோன்னு. தேவை, அமெரிக்க இந்தியர்களுக்கு தேவை. இந்த பீஸ் போன அன்னைக்கு என்ன ஆட்டம் ஆடுனீங்க? அங்க போய் உட்கார்ந்துட்டு ஜாதியை கிளப்பி விட்டு அமெரிக்காவில் இருக்கிற இந்துக்களுக்காகவே ஜாதிக்கு எதிரான சட்டத்தை போடுகிற அளவுக்கு சாதி வரி அலைஞ்சு இன்னைக்கு மொத்தமா முடிச்சு விட்டானா மோடி மாதிரி ஒரு ஆள் இதுதான் நடக்கும். முற்பகல் செய்யின் பிற்பகல் விளையும். போங்க, எனக்கு மனசு வருத்தமா இருக்கு. குழந்தையும் குட்டியும் வச்சு என்ன பண்ண போறாங்களோன்னு. நம்மெல்லாம் அரசியலுக்கு அப்பாற்பட்ட ஒரு மனுஷனா பாக்குறவங்கள மனசு வேதனையத்தான் இருக்கு.